வணக்கம். நம்ம லைஃப்ல கண்டிப்பா இந்த மாதிரி சில பேரை சந்திச்சிருப்போம் இல்லையா? நீங்க என்ன பேச ஆரம்பிச்சாலும் அது எனக்கு ஏற்கனவே தெரியும், அதுக்கும் மேலயும் தெரியும்னு சொல்றவங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விய பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆமாம்னு பதில் வருதா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவங்க கூட பேசுறது எவ்ளோ டயர்டா இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. இத சமாளிக்க சில சூப்பரான வழிகள் இருக்கு. சரி, சொல்யூஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்றோமே, அவங்க ஆக்சுவலா எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்கள சரியா அடையாளம் கண்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான். சிம்பிளா சொல்லணும்னா, இவங்க இப்படிதான். நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேச வாயெடுப்பீங்க. ஆனா அவங்க அத புடிச்சுக்கிட்டு, அதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட் மாதிரி ஒரு லெக்சரே எடுப்பாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உண்மைய சொல்றதுக்கு கூட அவங்க கிட்ட ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும். எவ்ளோ எரிச்சலான ஒரு அனுபவம் இல்லையா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக். இத நாம குரு டெக்னிக்னு சொல்லலாம். வாங்க இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். என்னது அவங்கள குருவா பார்க்கணுமான ஆச்சரியமா இருக்கா? ஆமா, ஆனா இது உண்மையிலே ஒர்க் ஆகும். பாருங்க, அவங்க கூட மல்லு கட்டுறதுக்கு பதிலா நம்ம மைண்ட் செட்டையே டோட்டலா மாத்திர போறோம். ஒரு நிமிஷம் அவங்கள உங்க குருவா கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த கான்வர்சேஷனோட டோனே மாறிடும். இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்டெப் தான். முதல்ல மனசளவுல அவங்கள ஒரு குருவா ஏத்துக்கோங்க. 2வது ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிம்பிளா சில கேள்விகள் கேளுங்க. அது எப்படி? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி. இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க பதில் சொல்ல சொல்ல ஒரு விஷயத்த அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நமக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்னிங். நல்லா கவனிங்க. இந்த டெக்னிக் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். தெரியாம கூட உங்க பர்சனல் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுடாதீங்க. இது நிஜமான கைடன்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட்டான ட்ரிக் தான். சரி, இந்த குரு டெக்னிக் எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டயும் வேலை செய்யுமா? நிச்சயமா இல்ல. நாம இருக்கிற இடம், சிச்சுவேஷன், அப்புறம் அந்த நபர் யாருங்கிறத பொறுத்து நம்ம அப்ரோச்ச கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாத்திக்கணும். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த டேபிள் இது தெளிவா சொல்லுது. ஆஃபீஸ்ல அதுவும் உங்க பாஸ் இல்ல சீனியர் இப்படி இருந்தா வேற வழியே இல்ல, பொறுமையா சகிச்சுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா ப்ரொஃபஷனலிசம் முக்கியம். அதுவே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அங்க கொஞ்சம் நாசுகா ஆனா மனசுல பட்டதை சொல்லி பார்க்கலாம். வீட்ல இருந்தா அப்பா அம்மா இல்ல கணவன் மனைவி மாதிரி முக்கியமான உறவுகள்ல சண்டை வேண்டாம் நினைச்சா சில சமயம் அமைதியா இருந்துடுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நம்ம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணி நம்ம மன நிம்மதியை காப்பாத்திக்கிறது. அது ஒரு கலை. அத பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் பிளான் தான். ஸ்டெப் 1, முடிஞ்சா அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட். அது முடியலையா? ஸ்டெப் 2, சரி அவங்கள பேச விடுங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கட்டும், அதுக்கப்புறம் அமைதியாயிடுவாங்க. அப்படியும் விடாம பிடிவாதமா இருந்தா அப்போ ஸ்டெப் 3, வேற வழியே இல்ல, சகிச்சுக்கோங்க. இந்த ஒரு வரி இதுதான் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு மாஸ்டர் கீ. நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு ஒரு தலையை ஆட்டிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடணும். இத பாக்குறதுக்கு நாம தோத்துட்டு போற மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது ஒரு பெரிய வெற்றி. நீங்க ஜெயிக்கிறது அந்த விவாதத்தை இல்ல, உங்க நேரத்தை, உங்க எனர்ஜிய, உங்க மன அமைதிய. கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம லைஃப்ல இருக்கிற முக்கியமான விலை மதிக்க முடியாத உறவுகளை இழக்கலாமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.